ஏறு தழுவுதல் அப்படின்னா காளையை அடக்குதல் என்று பொருள். ஏறு அப்படின்னா காளை. தன் வீட்டுல இருக்கிற காளைய ஒருத்தன் அடக்குனாதான், ஒரு ஆண் மகன் அடக்குனாதான் தன்னோட பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அந்த காலத்து சம்பிரதாயம் இருந்துச்சு. எதுக்காக காளையை அடக்க சொல்றாங்க அப்படின்னா, எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னோட பொண்ணை கண் கலக்காம பாத்துக்கிற ஆண் மகனுக்கு தான் தன்னோட பொண்ணை கொடுக்கறது அந்த காலத்துல இருந்த ஒரு சம்பிரதாயம். இதுதான் இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு உண்டான பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான தமிழின் பெருமைகளை பேசுற நிகழ்ச்சி தான் இது. வணக்கம் ழ. தமிழர்களுக்கு கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடமா அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த கோவிலை சுத்திதான் பல கதைகள், புராணங்கள் எல்லாமே பிணையப்பட்டிருக்குது. கோவில் அப்படிங்கிறது வெறும் கடவுளை கும்பிடுற இடமா இல்லாம அரச முடிவுகள், ராஜ நிகழ்வுகள், முக்கியமான தருணங்கள், மக்களோட வாழ்க்கை முறைகள் எல்லாமே இந்த கோவில்ல தான் அரங்கேறி இருக்குது. மதுரை, காஞ்சிபுரம், தஞ்சாவூர், கும்பகோணம் மாதிரியான ரொம்ப பழமையான நகரங்கள்ல கோவில்கள் இருக்கிறதுல ஆச்சரியங்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் வயசு பாத்தீங்கன்னா 1000 நூற்றாண்டுகள், 500 ஆண்டுகள், 600 ஆண்டுகள், இப்படி நிறைய கோவில்கள் இருக்குது. ஆனா சென்னை மாதிரியான பெருநகரங்களுக்கு வயசு ஒரு 600 வருஷம், 400 வருஷம் தான். ஆனா சென்னையை சுத்தி இருக்கிற ஊர்கள்லயும் 1000 வருஷங்களுக்கு பழமையான கோவில் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு கோவில் தான் மாடம்பாக்கம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ரொம்ப பழமையான ஒரு கோவில் இருக்கு. இதை கட்டினவங்க யாரு, இதற்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன, இந்த கோவில் உருவான கதை என்ன, எல்லாத்தையும் இப்போ நம்ம ழால பார்க்க போறோம். பாருங்க. கோவில் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் இரண்டரை கலந்தது என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் 1000 வருடங்கள் பழமையான கோவில்கள் என்றாலே அதற்கு பின் ஒரு சுவாரஸ்யமான வரலாறும், கதைகளும், கட்டிடக்கலையின் சிறப்புகளும் இருக்கும். அப்படி தமிழின் சிறப்பை சொல்லும்படியாக இருக்கும் ஒரு கோவில்தான் சென்னையின் சுற்றுப்புறத்தில் தாம்பரம் அருகில் இருக்கும் மாடம்பாக்கம் சிவன் கோவில். ஆனால் வரலாற்றில் இதற்கு தேனுபுரீஸ்வரர் கோவில் என்றும் பெயருண்டு. இந்த தேனுபுரீஸ்வரர் கோவிலை 10ஆம் நூற்றாண்டில் பராந்தக சோழன் எனும் சோழ அரசன் கட்டியதாக வரலாறு சொல்கிறது. ராஜராஜ சோழனின் தந்தையான இந்த பராந்தக சோழன் தான் இந்த கோவிலின் கருவறை எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பின் வந்த குலோத்துங்க சோழன் இந்த கோவிலின் தூண்கள், மண்டபங்கள் போன்றவற்றை கட்டியதாகவும், சோழ ஆட்சிக்கு பிறகு பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இருந்த இந்த கோவில் அவர்களுக்கு பின் வந்த விஜயநகர ஆட்சியில் சில மாற்றங்களை கண்டுள்ளது. இப்போதிருக்கும் தமிழ்நாடு கோவில்களில் உயர்ந்த ராஜகோபுரங்கள் என்பது நாம் பார்க்கும் ஒரு பொதுவான அம்சம். ஆனால் சோழர்கள் கட்டிய கோவில்களில் அவ்வாறு ராஜகோபுரங்கள் இல்லாமல் விமான வடிவிலான கோபுரங்கள் தான் நாம் பார்க்க முடியும். அப்படியான ஒரு வடிவில்தான் இந்த கோவிலும் இருக்கிறது. பொதுவாக தமிழ் கோவிலின் கர்ப்ப கிரகம் என்று சொல்லப்படும் இடம் செவ்வக வடிவிலோ அல்லது சதுர வடிவிலோ தான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் யானையின் பின்புறம் என்ன மாதிரியான வடிவில் இருக்குமோ அந்த வடிவில் இருக்கிறது. சமஸ்கிருதத்தில் இதற்கு கஜபிரஷ்ட விமானம் என்று பெயர் உண்டு. இந்த கோவிலின் முகமண்டபத்தில் இருக்கும் 18 தூண்களில் பல தெய்வீக உருவங்கள் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. இந்த தூண்களில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, ரிஷபேஸ்வரர், துர்க்கை, சிவன், பார்வதி, 4 கை விஷ்ணு என்று பல கடவுள்களின் உருவங்கள் உள்ளது. அதேபோல கோவிலின் வெளிப்புற சுவற்றில் பல சோழர் காலத்து கல்வெட்டுகள் எழுதப்பட்டுள்ளது. இம்மாதிரியான கல்வெட்டுகள் சோழர் கோவிலில் வழக்கமான ஒன்றாகும். இந்த கல்வெட்டுகள் குலோத்துங்க சோழன் மற்றும் ராஜராஜ சோழனின் காலத்திற்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இதில் கோவிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலம், அப்பொழுது மக்கள் வாழ்க்கை முறை, கோவில் வழிபாடு முறைகள் அந்த சுவற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் இருக்கும் தேனுபுரீஸ்வரர் என்கிற கடவுளின் பெயர் சிற்றேரி உடைய நாயனார் என்றும் கல்வெட்டு மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போது கோவிலின் பிரதான நுழைவாயில் மண்டபம் விஜயநகர காலத்தில் கட்டப்பட்டதாக தெரிகிறது. இந்த கோவிலின் தூண்கள், மண்டபங்கள் மூலம் சிற்பிகளின் திறமை வெளிப்படுகிறது. 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் இந்த கோவிலை பற்றி தனது திருப்புகழில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாடம்பாக்கம் பண்டைய காலத்தில்
உலகுய வந்த சோழ சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலின் இடதுபுறத்தில் பிரம்மாண்டமான குளம் இன்றளவும் வெகு அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. கோவிலை சுற்றியுள்ள மரங்கள் குளம் என்றும் அப்படி ஒரு அழகான காட்சியாக கண் முன்னே விரிகிறது. இவ்வளவு ரம்மியமான இத்தனை பழமையான இடம் சென்னைக்கு மிக அருகில் இருக்கிறதா என்று நம்மை அசத்தும் இந்த மாடம்பாக்கம் கோவில் தற்போது இந்திய தொல்லியல் துறையால் இந்தியாவின் பழமையான சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மிக முக்கியமான தொழில்களா இருக்கிறது விவசாயமும் நெசவும் தான். இந்த 2 தொழில்கள் தான் தமிழர்களோட மிக முக்கியமான தொழில்களா எப்பவுமே இருந்துட்டு வருது. இதுல நெசவு அப்படின்னு சொன்ன உடனே காஞ்சிபுரம் அப்படிங்கிறது தானாவே நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா காஞ்சிபுரமும் அது சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் அவ்வளவு பேர் நெசவு தொழில ஈடுபட்டு இருக்கிறாங்க. உலகெங்கிலும் இருக்கிற எல்லாருக்குமே காஞ்சிபுரம் அப்படின்னு உடனே பட்டு அப்படிதான் உடனே ஞாபகத்துக்கு வரும். அது என்ன காஞ்சிபுரம் பட்டுக்கு மட்டும் அவ்வளவு ஒரு தனி மவுசு, அது மட்டும் எப்படி இவ்வளவு பிரபலமாச்சு, அந்த காஞ்சிபுரம் பட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, எப்படி செய்யறாங்க, இத பத்தி தான் இப்போ நம்ம விழால பார்க்க போறோம். காஞ்சிபுரம் பட்டு. தமிழ் கலாச்சாரத்தில் பெண்களுக்கும் பட்டுப்புடவைக்கும் பிரிக்க முடியாத உறவு உண்டு. வாழ்வின் முக்கிய நிகழ்ச்சிகளில் சுப காரியங்கள் என்று அனைத்திலும் தமிழ் பெண்கள் உடுத்தும் உடை பட்டுதான். அப்படி பட்டு என்றதும் இன்று உலகம் முழுக்க உள்ள அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வருவது காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரமும் பட்டும் பல நூற்றாண்டுகளாக பிரிக்க முடியாத ஒரு பந்தத்துடன் இருந்து வருகிறது. புராணத்தில் மார்க்கண்டன் என்கிற முனிவர் தாமரை இலையின் நாரிலிருந்து நூல் எடுத்து இறைவனுக்கு துணி நெய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த முனிவரின் வழி வந்தவர்கள்தான் இன்று காஞ்சிபுரத்தில் பட்டு நெசவு செய்பவர்கள் என்றும் நம்பிக்கை இருந்து வருகிறது. ஒரு 100 வருஷத்துக்குள்ள இருந்து தான் ஆரம்பம் ஆயிருக்கு அப்படிதான் சொல்றேன். ஏன்னா எங்க பெரியவங்க எல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆதி காலத்துல நூலையே தான் காஞ்சிபுரம் சேலை மாதிரி தயார் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் சைனாவில இருந்து வருகால் ஆன பிற்பாடு தான் பட்டு இங்க இது பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பா எப்படி பார்க்கணும்னா காசியில தான் முதல்ல பட்டை சேலையா தயார் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்படி தயார் பண்ணதுனால தான் அந்த சேலைகள் நாடு முழுவதுக்கும் வந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் காஞ்சிபுரம் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது நாளடைவு தொழிலுடைய முன்னேற்றத்தில் வந்துருக்கு. இன்று காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்கள் அனைத்திலும் நெசவு சம்பந்தப்பட்ட தொழில் பிரதான தொழிலாக இருக்கிறது. இதில் தமிழ் பேசும் மக்களும் 500-600 ஆண்டுகளுக்கு முன் விஜயநகர காலத்தில் இங்கு குடியமர்த்தப்பட்ட தெலுங்கு பேசும் மக்களும் இந்த பட்டு நெய்யும் தொழிலில் பிரதானமாக ஈடுபட்டு வருகிறார்கள். பல தலைமுறைகளாக பட்டு நெய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். பல்லவர் ஆட்சி காலத்தில் சீனாவிலிருந்து வாணிப போக்குவரத்து நிறைய நடந்து வந்துள்ளது. அந்த சமயத்தில்தான் பட்டும் இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்க கூடும் என்று அறியப்படுகிறது. அக்காலத்தில் பட்டு என்பது அரச குடும்பம் மற்றும் ராஜசபையில் சம்பந்தப்பட்டவர்கள் குடும்பங்களில் இருப்பவர்கள் மட்டுமே உடுத்தக்கூடிய ஆடையாக இருந்து வந்துள்ளது. அந்த பழக்கம் பல நூற்றாண்டுகள் கழித்து 1900க்கு பிறகு படிப்படியாக மாறியுள்ளது. அது காஞ்சிபுரத்துல முதல்ல காட்டன் இந்த காலம் ஒரு காலம், அதுக்கு அப்பால அந்த பட்டு வரும்போது வெறும் பார்டர் இல்லாத ஜரி இல்லாத பார்டர். அப்ப கான்ட்ராஸ்ட் தான், அந்த காலத்துல கான்ட்ராஸ்ட் தான்.
அதுக்கு அப்படி தயார் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பட்டு மூலியமா பட்டு சேலை தயார் பண்ணியிருந்தாங்க. அந்த பட்டு சேலை நல்ல இதாகிறதுக்கு அந்த பட்டு சேலை குறிப்பிட்ட மக்கள் எடுத்துன்னு இருந்தாங்க. அவங்களால தான் அது வந்து கொஞ்சம் இருந்தது. அப்பெல்லாம் ஒரு 1950க்கு மேலதான் காஞ்சிபுரம் பட்டு சேலை கொஞ்சம் நல்ல ப்ராப்ளமா. 1900 ஆரம்பத்தில் சரிகை வேலைப்பாடு இல்லாமல் தான் பட்டுப்புடவை நெய்யப்பட்டு வந்தது. 1940களுக்கு பிறகுதான் சரிகை வேலைப்பாடுகள், அழகிய வடிவங்கள் போன்றவை சேர்த்து சேலையில் நெய்யப்பட்டு வந்ததாக இவர்கள் சொல்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் நடக்கும் பட்டு சேலை தயாரிப்பில் பல மாநிலங்கள் ஒன்றிணைகிறது என்பது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். முதலில் பட்டு சேலைக்கு தேவையான பட்டு நூல் கர்நாடகாவில் இருந்து வரவழைக்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த பட்டு நூலில் இங்கு பாபு செய்யப்பட்டு அதன் மீது சாயம் ஏற்றப்படுகிறது. அதற்கு பிறகு பட்டு சேலையின் முக்கிய அம்சமான அந்த வெள்ளி மற்றும் தங்க ஜரிகை குஜராத் மாநிலம் சூரத்திலிருந்து கொண்டு வரப்படுகிறது. பட்டுன்ற போது பட்டு டையிங்க்கு முன்னாடி வந்து எங்களுக்கு கர்நாடகா ஸ்டேட்ல இருந்து கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வருதுங்க, சில்லகட்டான்ற ஊர்ல இருந்து. அதை நாங்க காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்து ட்விஸ்ட் பண்ணி டையர்கிட்ட கொடுத்து ப்ளீச் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க கலர் உருவாகும். கலர் அது இது பண்ணதுக்கு அப்புறம் தறியில பணிச்சு நமக்கு என்னென்ன சாரி கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் டைம் பண்ணிட்டு தறியில பணிச்சு ரெடி பண்ணாங்க. அதுக்கு பார்டர்ல ஜரிகை வருது பாருங்க, பார்டர் ஜரிகை, முந்தானி ஜரிகை, பாடி டிசைன், புட்டா ஜரிகைலாம் வந்து சூரத்துல இருந்து வருதுங்க. சூரத்துல இருந்து வர்றது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குவாலிட்டி யூஸ் பண்றாங்க. அதற்கு பிறகு புடவையில் நெய்யப்படும் டிசைன்கள் இதற்கென இருக்கும் கலைஞர் ஒருவர் கணிப்பொறியில் வரைந்து அதை ஜக்கார்ட் என்று சொல்லப்படும் அட்டையில் ஏற்றுகிறார். பட்டுத்தறியில நீங்க பாக்குற சேலையில வர டிசைன் அனைத்துமே நாங்க பண்றோம். எங்களை மாதிரி ஒரு 80 பேர் 100 பேர் காஞ்சிபுரத்துல இருக்கோம். நாங்க வந்து கம்ப்யூட்டர்ல புள்ளி வச்சு நீங்க பாக்குற டிசைனை புள்ளி வச்சு மளிகையில சில்க் ஹவுஸ்ல வாங்குறோம் சார். அதை ஆர்டர் வாங்கி அதை நாங்க வந்து ஜாக்கார்ட் பெட்டியில அட்டையை வர வச்சு மதுரையில இருந்து அட்டையை வர வைக்கிறோம். அந்த அட்டையை வந்து பஞ்சிங் ஃபைலா மாத்தி அட்டை அடிச்சு அதை கோத்து சரிகாரிகளை நாங்க கொடுக்குறோம். அவங்க அதை சேலையா உருவாக்கி விற்கிறாங்க சார். இதன் பிறகு இந்த ஜக்கார்ட் தறி நெய்பவரிடம் செல்கிறது. தறி நெய்பவர் இந்த ஜக்கார்ட்டில் நூல் இலைகளை கோர்த்து தறி நெய்ய ஆரம்பிக்கிறார். நாம் பட்டு சேலையில் பார்க்கும் மாங்காய் டிசைன், மயில், பூ என்று பலவிதமான வடிவங்கள் அனைத்தும் இந்த ஜக்கார்ட்டில் தான் இருக்கிறது. அதில் மிக நுண்ணிய வெள்ளி மற்றும் தங்க ஜரிகை இலைகள் கோர்க்கப்பட்டு தறி சேர்க்கப்படுகிறது. பட்டு சேலை நெய்வதற்கு அதில் இருக்கும் வேலைப்பாட்டினை பொறுத்துதான் எத்தனை நாள் ஆகும் என்பது முடிவாகிறது. ஒரு சேலை நெய்வதற்கு சுமார் 10 நாள் வரை ஆகும் என்று தெரிகிறது. தங்க இலைகள் அதிகம் சேர சேர வேலை நுணுக்கம் அதிகமாகி பட்டின் வேலைப்பாடும் மதிப்பும் உற்பத்தி செய்யும் நாளும் உயர்ந்துவிடும். அதாவது சூரத்துல சார் பட்டு த்ரெட் மேல வெள்ளி கோட்டிங் கொடுப்பாங்க. அந்த வெள்ளி கோட்டிங் வந்து 40, 50, 60% எப்படி வேணாலும் பண்ணலாங்க. அதுக்கு மேல கோல்டு கோட்டிங். அந்த கோல்டு கோட்டிங் வந்து 1 கிலோ ஜரிகைக்கு வந்து 4 கிராம் இருக்கு, 5 கிராம் இருக்கு, 6 கிராம் அந்த கோல்டு இருக்கு பாருங்க. அந்த கோல்டை வந்து லிக்விடா பண்ணுவாங்க. லிக்விடா பண்ணிச்சு அந்த வெள்ளி த்ரெட் மேல கில்டிங் பண்றதுக்கு அதுதாங்க ஜரிகை. அந்த ஜரிகை தான் நாங்க சூரத்துல பர்ச்சேஸ் பண்ணி காஞ்சிபுரம் சேலைக்கு யூஸ் பண்றோம். சுமார் 50,000 தறிகள் நெய்யப்பட்டுக் கொண்டிருந்த காஞ்சிபுரத்தில் தற்போது அதில் பெருமளவு குறைந்து சுமார் 20 முதல் 25,000 தறிகள் வரைதான் இப்பொழுது செயல்படுகிறது. தனியார் பட்டுக்கடைகள் தங்களுக்கென தனியாக தறிகள் வைத்து நெய்து கொள்கிறார்கள். அதேபோல் மற்றவர்கள் பட்டு நெய்து காஞ்சிபுரத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கூட்டுறவு சொசைட்டி மூலம் விற்பனை செய்கிறார்கள்.
இன்று பட்டு சேலை நெசவில் பல மாற்றங்கள் வந்து புதிய வண்ணங்கள், புதிய வடிவங்கள், புதிய டிசைன்கள் என்று வந்தாலும் இன்று வரை காஞ்சிப்பட்டுக்கு இருக்கும் புகழுக்கு காரணம் அது கைத்தறி என்கிற ஒன்றுதான். தற்போது புவிசார் குறியீடு வாங்கி உலக புகழ் பெற்றுள்ள காஞ்சிபுரம் பட்டு நம் தமிழ் கலாச்சாரத்தின் ஆகச்சிறந்த படைப்பாகும். நவராத்திரி அப்படிங்கிறது நம்ம ஊர்ல ரொம்ப விமர்சையாக கொண்டாடுற ஒரு பண்டிகை. அதுவும் 9 கொலு படிகள்ல நிறைய பொம்மைகள்லாம் அடுக்கி வச்சு எல்லார் வீட்லயும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற அந்த கொலு பொம்மைகள் எங்க இருந்து வந்துச்சு? கடையில இருந்து வந்துச்சு. அந்த கடைக்கு எப்படி வந்துச்சு? யாரோ ஒரு பொம்மை கலைஞர்கள் அதை செஞ்சு அங்க கடைக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த பொம்மை கலைஞர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத தேடித்தான் என்னோட பயணம் அமைஞ்சிச்சு. காஞ்சிபுரத்துல பொம்மைக்கார தெரு அப்படின்னே ஒரு தெரு இருக்குது. அந்த தெருவுல இருக்கிற அநேக குடும்பங்கள் இந்த பொம்மைகள் செய்யறதா தங்களுடைய வாழ்வாதாரமா வச்சிருக்கிறாங்க. இவங்க எப்படி இந்த பொம்மை செய்யறாங்க, எப்படி இவங்க எல்லாம் இங்க வந்தாங்க, என்னென்ன மாதிரியான பொம்மைகள் செய்யறாங்க, ஒரு வருஷத்துல எத்தனை நாள் வேலை பாக்குறாங்க, இந்த பொம்மைகளுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, அதைத்தான் இப்ப நம்ம விழால பார்க்க போறோம். பாருங்க. நவராத்திரி கொலு என்பது தமிழர்களின் கலாச்சாரத்தில் இருக்கும் மிக முக்கியமான பண்டிகை. அந்த கொலு படியில் இருக்கும் பொம்மைகள் இன்று தமிழகத்தின் கடலூர், பண்ருட்டி, காஞ்சிபுரம், மதுரை போன்ற ஊர்களில் இருந்துதான் உருவாகிறது. அப்படி பல தலைமுறைகளாக காஞ்சிபுரத்தில் இந்த பொம்மைகள் செய்து கொண்டிருக்கும் கலைஞர்கள் அந்த பொம்மைகள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்புதான் இது. 50 வருஷமா செய்யறோம். அதுக்கு முன்னாடி மானாமதி கூட்டு ரோட்ல தன்றே என்ற கிராமத்துல இருந்தோம். நாங்க எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் அங்க இருந்தாங்க. சட்டிபான வேலை எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. எங்க தாத்தா இங்க காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா எங்க அப்பா பொம்மை வேலை செய்ய ஆரம்பிச்சார். மண் பொம்மைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சோம். ஒரு 10 வருஷத்துல அப்படி மண் பொம்மைகள்லாம் தான் செய்ய ஆரம்பிச்சோம். அப்புறமா பேப்பர் பொம்மைங்க செய்ய ஆரம்பிச்சோம். எங்க அப்பா இருந்த நேரத்துல இருந்து பேப்பர் பொம்மைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சோம். காஞ்சிபுரத்தில் பொம்மைக்கார தெரு என்று உள்ளூர் மக்களால் அழைக்கப்படும் அளவிற்கு இந்த தெருவில் இருக்கும் அநேகம் பேர் பொம்மை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் வருடம் முழுவதும் இந்த மண் மற்றும் பேப்பர் பொம்மை தயாரிப்பில் ஈடுபடுகிறார்கள். அப்போ நாங்க ஒரு 50, 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 பேர் தான் இருந்தோம். இப்போ 100 பேர் ஆயிட்டாங்க. 100 பேர் செய்துட்டு இருக்காங்க. பிள்ளையார் பொம்மைகள்லாம் இப்போ எங்க கிட்ட வேலை செய்தவங்க எல்லாம் இப்போ பிள்ளையார் பொம்மைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசு பெருசா ஒரு 15 அடி 20 அடி அப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க தான் பேப்பர் பொம்மையில இந்த நவராத்திரி கொலு பொம்மைகள்ல எங்களது தான் ஃபேமஸ். இந்த அசையத்தேர் தான் ஃபேமஸ். பல வருடங்களுக்கு முன் மண்பாண்டம் செய்து வந்த இவர்களின் முன்னோர் வழியில் இவர்களுக்கு முந்தைய தலைமுறை மண் பொம்மைகள் செய்ய ஆரம்பித்தனர். அதற்கு பிறகு வந்த தலைமுறை மண்ணோடு சேர்த்து பேப்பர் குழைத்து செய்யப்படும் பேப்பர் பொம்மைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். ஃபர்ஸ்ட் இந்த மரவள்ளி கிழங்குல வாங்கிட்டு பசை காய்ச்சி அதை மாவு பிசைஞ்சு அதுல இருந்து மோல்டு எடுத்துன்னு மோல்டுல போட்டு பேப்பர்லாம் போட்டு முதல்ல ஜாயின் பண்ணி அப்புறமா பினிஷிங் ஸ்டேஜ், அப்புறமா ஸ்டேஜில் இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வந்துடும். அப்புறமா நாங்க பெயிண்டிங் ஆரம்பிச்சிடுவோம். நாங்க பொம்மைகள் செய்ய தேவையான மோல்ட் என்று சொல்லப்படும் உருவதி அச்சில் அந்த மண் பிசைந்து அதில் போட்டு சூடு ஏற்றி பிறகு காய வைத்து அதில் வர்ணங்கள் பூசி அதை மெருகேற்றி பொம்மை செய்கிறார்கள். அதே போல்தான் பேப்பர் பொம்மைகளும் செய்யப்படுகிறது. ஒரு பொம்மை நாங்க செய்யறது இல்ல, 100, 200 அப்படி செய்வோம். ஒரு 100 குறிப்பிட்ட ஒரு பொம்மை சிலது ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி ஆகும். சிலது ஒரு வாரம் கூட ஆகலாம். அந்த மாதிரி தான். வருடத்தில் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் அச்சில் உருவகங்கள் பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு வரும் மாதங்களில் அதை மெருகேற்றி நவராத்திரிக்கு முன்பு விற்பனைக்கு அனுப்பிவிடுகிறார்கள். இப்படியாக வருடம் முழுவதும் படிப்படியாக பொம்மை தயாராகி வருகிறது. நாங்க இந்த தொழில் செய்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம கையால் நம்ம செய்யற ஒரு
இது வந்து மத்தவங்க ஆசையா வாங்கிட்டு போய் அவங்க வந்து அவங்க நம்மள விட அவங்க நல்லா இது பண்ணி சாமி கிட்டையும் இதுலயும் வச்சு கொலுவுல வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு இது பண்ணும்போது எங்களையும் கூப்பிடுவாங்க. எங்களுக்கு வந்து வந்தாங்கன்னா எங்களுக்கும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எங்களுக்கும் வந்து நல்ல ஒரு மரியாதை செஞ்சே கண்டிப்பா அனுப்புறாங்க. இந்த மாதிரி நவராத்திரி டைம்ல அதே மாதிரி அனுப்புறது இருக்காங்க. அதனால எங்களுக்கு வந்து இது செய்யறது ரொம்ப இஷ்டம். இப்படி நம் வீட்டு கொலுவில் இடம்பெறும் இந்த பொம்மைகள் இன்று சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு தமிழனின் பெருமை பேசி வருகிறது. இது சேலம் காதி பவன், காதி கிராப்ட், திருச்சி, மதுரை, மெட்ராஸ் தான் சார், மயிலாப்பூர், நிறைய மயிலாப்பூர், காதி பவன், காதி கிராப்ட், பூம்புகார் ரெகுலரா நிறைய பண்றோம் நாங்க. துர்கை, லக்ஷ்மி, கிருஷ்ணன், பிள்ளையார், முருகன் என்று தமிழ் கடவுள்கள் அனைவரும் இந்த காஞ்சிபுர கலைஞர்களின் கைவண்ணத்தில் தினந்தோறும் இங்கே உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இழா நிகழ்ச்சியில தமிழ்நாட்டை பத்தியும் தமிழனோட பெருமையை பத்தியும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அணு, கணம், பந்தம், பாகம், விந்தம், நாகவிந்தம், குரல் வளைப்படி, சிந்தை, நுண்மணல், தேர்த்துகள் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே தமிழ் தான். அந்த காலத்திலேயே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து கணிதத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம கணிப்பொறி கம்ப்யூட்டர்ல பயன்படுத்துற மைக்ரோ, நானோ, நியூட்ரி அப்படின்ற ரொம்ப சரியான அக்யூரேட்டான சில கணித அளவுகளுக்கு அந்த காலத்திலேயே தமிழன் இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான். மறுபடியும் சொல்றேன், அணு, கணம், பந்தம், பாகம், விந்தம், நாகவிந்தம், குரல் வளைப்படி, வெள்ளம், நுண்மணல், தேர்த்துகள் இதெல்லாம் வந்து அந்த நானோ, நியூட்ரி செகண்ட்ஸ், மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு உண்டான கணித வார்த்தைகள் அந்த காலத்திலேயே பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது மாதிரியான பெருமைகளை பேசுற இந்த விஷயம் விழா அடுத்த வாரமும் தொடரும். நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை நீங்க திரையில பார்க்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கோ இல்ல தொலைபேசி எண்ணுக்கோ தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பகுதியிலையும் சிறப்பான தமிழ்நாட்டை சிறப்பு சொல்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தா எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு சொல்லலாம். அதுவரை மீண்டும் ஒரு முறை மற்றொரு விழா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் ராதாமநாதன். வணக்கம்.